நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு அது மாதிரி இன்னைக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு இன்னைக்கு புதன்கிழமை ஒரு அருமையான நாள். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் ஹேப்பியாக சந்தோஷமாக இருங்க. சண்டை கண்டா போடாதீங்க. என் வீட்டில் சண்டை நண்பர்களே. நேற்று என் முன்னாடி ஒன்றுமே சொல்லலை, ஒரு வார்த்தை சொன்னே அதை கோச்சிட்டு போயிட்டான் நண்பர்களே. கூட்டிகிட்டு வர்றேன். நீ இப்போ ஸ்கூல் விட்டு வரவங்களும் அம்மா அங்கே இருப்பா, சரியா? பாப்பேன், கூப்பிடுவேன். வரலன்னா நான் அப்படியே துரத்தி விட்டு அடிச்சு பசிக்குதான் தான். இன்னைக்கு யார் சமைச்சது? ஏன் சமையல் நண்பர்களே. காலைல 5:30 எந்திரிச்சு என் பிள்ளைக்கு சோறாக்கி வடித்து சரமியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நீங்கள் கேட்பீங்க வீடியோ எடுக்கிறேன். என்னுடைய மாப்பிள்ளை, அருமை மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை தான் எடுக்கிறாப்புல. அதாவது நம்ம மாறி தம்பி. எப்பா சுடுது நண்பர்களே. இப்போ சரமியை ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு வந்தேன். டேய் லூசு போல காமிடா கொக்காளிக்கு வாடா, இதெல்லாம் காமிடா. மாப்பிள்ளை வந்து இப்போ டீ கடையில் விளாட்ற நண்பர்ல கேசியராக இருக்காப்புல மாப்பிள்ளை. ஆனால் அவனுக்கு எத்தனை பேர் இருக்கு பேர் அடியா? இப்போ குண்டக முடக்கு பேர் இருக்கு. நிசாந்துன்றாங்க. இது வந்து சரங்கி சோறு கட்டி கொடுத்துட்டு அமைஞ்சு நண்பர்களே. சுட சுட சோறு நண்பர்களே. நான் சமைச்ச சாப்பாடு அருமையாக இன்னைக்கு கொலையெல்லாம் வைக்கல. நான் சமைச்ச சாப்பாடு அருமையான சாப்பாடு. கீழே வச்சிருவோம். அருமையான சுண்டக்கடலை குழம்பு நண்பர்களே. பாருங்க, சுண்டக்கடலை குழம்பு. இரு அந்த சாம்பார் ஊத்திக்க. சாம்பாரா? எனக்கு குழம்பு. ஏய் மாப்பிள்ள சந்தோஷம் இங்க காட்டுங்க. கொக்காளி நேத்து மாதிரி கொக்கா மாதிரி அடிச்சு. டேய் மாப்பிள்ள எங்க அந்த கரண்டியங்க? சரி அம்மா உனக்கு சாப்பிட்றாமா? இது வேணா எனக்கு குழம்பு. குழம்பு பயிறு போடுங்க. பயிறு குழம்பு. உருளைக்கிழங்கு இப்ப கொஞ்சம் இருக்கு. போதும் 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 போதும். நான் பெத்த மக, நான் வச்ச குழம்பு விரும்பி சாப்பிடுவேன். கிழங்கு சாப்பிட மாட்டேடா? கீழே விட்டுரு கிழங்க. ஏய்ய நண்பர்களே, சூப்பரா குழம்பு வச்சிருக்கேன் நண்பர்களே. நம்ப மாட்டீங்க, அருமையான குழம்பு வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆமா, அப்ப சொல்லி எல்லாரும் கூப்பிடுற நண்பர்கள கூட. இன்னைக்கு என் பொண்டாட்டி வைக்கிற குழம்புக்கு நான் வைக்கிற குழம்புங்க. இந்த என் மாப்பிள்ள சந்தோஷ் இப்போ நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாமாப்ல. இப்போ நானும் மாறினே போகிறேன் நண்பர்களே. கூப்பிட்றேன் எவ்வளோ இவன் வர்றானா ஒன்றானது இல்லை. சந்தோஷ் வேலைக்கு போய் மாப்பிள்ள பாவம் அவன் புலப்பட்டு இருக்கக்கூடாது. அது பாரு எவ்வளோ சாப்பிட வைக்கிறேன். அம்மா இல்லாம போலதான் நான் தான் நல்லா சாப்பாடு கொடுத்து சொல்லி நம்ம வந்தோம்னா சரியா? சாப்பிடு, பசிக்கிறேன், லேட் ஆகுதுப்பா. உன்னை ஸ்கூலில் விட்டு போய் அவ்வளோ வேற கூட்டியாருண்ணா. இந்த மாதிரி நண்பர்களே, அவள் கூட என் பொண்டாட்டியோட இந்த மாதிரி வைக்க முடியாது நண்பர்களே. நான் எப்படி உருளைக்கிழங்கு வேக போட்டு பட்டாணி பயிரை வச்சு நீட்டாக வந்தேன் நண்பர்களே. அதே நண்பர்களே, மீச மணியா கொக்கா போதுமாடா. இன்னும் கொஞ்சம் வைக்க சாப்பிட கொஞ்சம் வைக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் போடுறேன். பட்டாணி, பச்சை பட்டாணி குருமா கூட்டு. அதெல்லாம் கழுவுப்பா முட்டையெல்லாம். சரிமையா முட்டை சாப்பிட்டோம்டா சரியா? இது மது எந்தா அப்பா முட்டை வச்சுக்கும் பாரு. அப்பதே விட்டாங்க.
ஓகே நண்பர்களே, நம்ம தண்ணி குடிக்க வச்சுடா. சாப்பிட சீக்கிரம் உன்னை ஸ்கூலில் விட்டு போய் அவளை கூட்டியார் நம்மளை. நண்பர்களே, நல்லதொரு குடும்பம், நல்லா வாழ கற்றுக்கணும், கோவத்தெல்லாம் அனுசரித்து போங்க. என்ன மாதிரி செம்மையாக இருக்கா? அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுறா. முத்தம் கொடுக்கூடாது, வேணாம்டா. நீ தங்க பிள்ளை. எப்படி அப்பா சமையல் பார்த்துக்க. அவள் கூட இப்படி சமைச்சிருக்காளா அம்மா மாதிரி? ஆமாம் சார், ஆமாம். குழம்பு கொஞ்சம் இல்லை மனுச்சுக்க. நாளைக்கெல்லாம் கம்மியாக போட்டுறப்பா. சரிடாம்மா, நாளைக்கு கம்மியாக போட்டுறேன். ஓகே நண்பர்களே, மதுவுக்கு பார்த்தீங்கன்னா வர்ற 30ஆம் தேதி, இது என்ன மாதம்? ஜனவரியா? இன்னும் 10 நாள். இந்த 30ஆம் தேதி ஜனவரி 30 மதுவுக்கு பர்த்டே. இந்த மாதம் இறுதியில் கடைசி 30ஆம் தேதி மாதம் கடைசி. ஆண் பிள்ளை 30ஆம் தேதியா? அடப்பாவியில் ஒரே நாள். அப்போ யூனிஃபார்ம் எடுத்துட வேண்டியதேன், ஒரே ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசதுக்கு போகிறேன். நம்ம முத்துராமண்ணே வந்து போட்டிருக்காரு, அவர் கிஃப்ட்டு போட்டிருக்காரு. பாப்பாவுக்கு கொலுசு எடுத்து கொடுத்துருக்காரு. கொலுசு எடுக்கணும் பாப்பாவுக்கு. எல்லாம்மா எடுத்துருவான். ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லி, இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போய் அடிக்கிற அடி வைக்கல் தீய அடியாக இருக்கணும். வர்றையா வரல ஒரே குத்து மூஞ்சில வாயில் அடிக்கவா வேணாமா அவளை? சொல்லு, நீ சொல்லு. அம்மா நைட்டு ஃபுல்லாக அழுக நண்பர்களே, அம்மா அம்மா அம்மாடு. இப்போ சிரிக்கிறவள நான் நைட் ஆனால் அவள் பக்கத்தில் படுப்பாளா, அது நைட்டு ஐயா 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 அழுதுகிட்டே இருக்கா. இன்னைக்கு நைட் அழுவியா? ஏய், அழுகக்கூடாது சரியா? அழுவியா? அப்போ நைட்டு ஸ்கூல் விட்டு உங்களை ஊருக்கு அனுப்பிச்சு விட்ருவா. வரலனா அவள் வரலன்னு வச்சுக்க, நீங்கள் ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் போயிருங்க அவள் வீட்டுக்கு. அக்காவை கூட்டிகிட்டு ஏற்றி பஸ் ஏற்றி விடுறேன். நாங்கள் அனாதையாக படுத்துக்கிறேன். நான் என்ன நான் வரல. ஐயா, நீ யாரும் ஆத்தாட்ட என்னென்ன சொல்லி வச்சுருக்காளா? சரி அடிக்கிறியா வைக்கிறியான்னு சொல்லி வச்சுருப்பா. மூட்டு ஓடி விட்டுருப்பா. அங்கே போனால் நம்மளுக்கு அடி விழுங்க, தேவையாது. ஓகே நண்பர்களே, பாப்பா ஸ்கூல் விட்டு போய் கூட்டியார முயற்சி பண்ணுவான். வந்தால் வரட்டும், கழுத வரலேண்டா போட்டோம், அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும். அடப்பா, இந்த சண்டையிலையும் உனக்கு விளம்பரம் எழுதா. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் மதுரை 14 நண்பர்களே. நன்றி வணக்கத்தை சொல்லி, இனிதோர் காலை வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா டுர்னு நோண்டி விடுங்க.